பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2/6/2026 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சரியாக 2:40. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே நான் வழக்கமாக சந்திக்க போகிற ஒரு 3 வீடுகளை சந்திப்பதற்காக காலையில் புறப்பட்டு போனேன். சரிங்களா? ஆதிச்சப்பேரி, வடக்கு இடையங்குளம், மேலச்சடைமான்குளம், இந்த 3 ஊர்லேயே ஒரு 3 குடும்பம். சரிங்களா? ரெகுலராக காணிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வீடுகளை இன்றைக்கி சந்திக்க போயிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த காணிக்கையை வாங்கிட்டு வந்தேன். அன்பானவர்களே, 9,000 ரூபாய். சரிங்களா? 9,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே 9,000 அப்படின்னு நினச்சிடாதங்க. 9,000 வேறு, 9,000 வேறு. அன்பானவர்களே, 9,000 ரூபாய் அப்படின்னா 900 ரூபாய். சரிங்களா? ஆகவே அந்த 9,000 ரூபாயை வாங்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு, கஞ்சி கிடந்தது சாப்பிட்டுட்டு, அந்த 9,000 ரூபாயை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கு புறப்பட்டு போனேன். சரிங்களா? களக்காட்டுக்கு போய், களக்காட்டில் பைக்கை போட்டுட்டு பஸ்ஸில் கங்கனாகுளத்துக்கு போய் அப்புறம் அந்த 9,000 ரூபாயை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்தேன். வரக்கூடிய வழியில் அப்படியே நான் களக்காடு போயிருக்கிற அவங்கள போய் பார்த்தேன். அந்த மேடத்தை போய் பார்த்தேன். ஆஃபீஸில் இருந்தாங்க. போனவுடனே அங்கே ஏற்கனவே இன்னொருத்தவங்களும் உட்காந்துருந்தாங்க. நானும் போனவுடனே அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை உட்கார சொன்னாங்க. உட்காருங்க அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அவங்க ஃபோன் பேசி முடித்ததுக்கப்புறம் என்னை பார்த்து, இன்னும் விவோ தம்பிகிட்டேருந்து எனக்கு அந்த ரிப்போர்ட்டு வரல அப்படின்னாங்க. சரிங்களா? அந்த தம்பி இன்னும் எனக்கு ரிப்போர்ட் தரல. அவங்க ரிப்போர்ட் தந்தால் தான் நான் ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்ப முடியும். நீங்கள் விவோவை போய் பாருங்களேன், அந்த தம்பியை போய் பாருங்கள் அப்படின்னாங்க. எப்படி ஆர்ஐ அப்படி சொன்னாங்க. சரிங்களா? நான் சொல்லலை, ஆர்ஐஎம்மா அப்படி சொன்னாங்க. போய் பாருங்கள் அப்படின்னாங்க. ஆகவே வந்துட்டு நல்ல வெயில், ஆர்ஐ பார்க்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நடத்துதல் இல்லை. ஆர்ஐ அவங்கள போய் பார்க்கறதுக்கு நடத்துதல் இல்லை. அதனால் வீட்டுக்கு வந்து கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே படுத்தேன். சரிங்களா? படுத்து அப்படி கொஞ்சம் கண் அசர்ற மாதிரி இருந்தது. யாரோ கதவை தட்டினாங்க. கரெக்டாக 2:25. சரிங்களா? 2:25 கதவை தட்டினாங்க. கதவை திறந்தால் இந்த விஓ அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து விசாரணைக்கு வந்திருந்தாங்க. வந்து இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீட்டில் தான் நீங்கள் அதெல்லாம் நடத்துறதுக்கு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீட்டை அப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்து, உங்களுக்கு இடம் எது வரை இருக்குது, உங்களுக்குள்ள பொலி எது, அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பொலி அந்த பக்கம் பின்னாடி ஒரு பொலி இருக்குது, அதெல்லாம் காட்டினேன். அந்த சைடு உள்ளதெல்லாம் காட்டிட்டு எத்தனை சென்ட் அப்படின்னு கேட்டாங்க. 17 சென்ட் அப்படின்னு. இப்போ பக்கத்தில் உள்ளது யாருக்குன்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. சரிங்களா? அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே விசாரிச்சுட்டு, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ டைரெக்டாக ஆர்ஐயை தான் பார்க்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஐயை பார்த்து அங்கேருந்து ரிப்போர்ட் எழுதி கொடுப்பாங்களா இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். மலை போல பிரச்சனையெல்லாம் பனி போல உருவ செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். சரிங்களா? அன்றைக்கி நான் விவோ அவங்கள ஆஃபீஸில் பார்க்கும்போது அப்போ பார்த்த மாதிரி இல்லை, இன்றைக்கி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கார். சரிங்களா?
ஆமாம், அவரா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்பானவர்களே, அதான் கர்த்தர், நம்முடைய கர்த்தர். பெரிய மலை போல பிரச்சனையை பனியாக உருகி போக பண்ணுகிறவர். அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நல்ல ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அவங்க ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவாங்களா இருக்கும். அவங்க கொடுத்த உடனே அதை பார்த்து ஆரோக்கியம்மா ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், இதுதான் இன்றைக்கி உள்ள ஊழியம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.